இது குருவின் நனவினை கனவாக்குவோம். மேலும் இது குறித்து விவரங்களுக்கு குண்டலினி யோகா.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இப்பொழுது சிந்தனை உரை வழங்குவதற்காக பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் ஆதலால் அன்பு செய்வீர் என்ற தலைப்பில் சிந்தனை தருவதற்காக வந்துள்ளார்கள். அம்மா அவர்களை நாம் அனைவரும் அன்புடன் அழைத்து அமர்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. இன்று நமக்கு சாந்தி தவத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சாந்தி லோகநாதன் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர் தம் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம ஆதலால் அன்பு செய்வீர் அப்படிங்கிற தலைப்புல கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம். அதாவது நீ வேற நான் வேற இல்ல, எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு ஓரறிவு தாவரத்துக்கு தண்ணி கிடைக்கலன்னு அந்த பயிர் வாடினதை பார்த்து மனம் உருகினார் வள்ளலார். அதே போல ஒரு கன்னத்துல அறைந்தவனுக்கு இன்னொரு கன்னத்தையும் காட்டி தவறு செய்தவனையும் மன்னித்தார் இயேசு கிறிஸ்து. அப்ப இதன் மூலமா மகான்கள் எல்லாரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிக சிறந்தது எதுன்னா அது அன்பு மட்டும்தான், அதை விட உயர்ந்தது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. திருவள்ளுவர் தன்னுடைய திருக்குறள்ல அன்பும் மரமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்றாங்க. மனிதனிடத்துல அன்பு பண்பாகணும், அறம் மற்றவங்களுக்கு பயனாகணும். அப்ப இல்லறம் சிறக்கணும்னா அன்பும் அறமும் முக்கியம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. ஒரு மனிதனோட இயல்பு என்ன, தன்மை என்ன அப்படின்னு பார்த்தா அன்புதான் அப்படின்னு சொல்லணும். அப்ப அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டக்கெல்லாம் நம்ம அன்பு வைக்கிறோம். நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டக்க பாசத்தை கொட்டுறோம். கணவன், குழந்தைங்க, அப்புறம் நண்பர்கள், மற்ற உறவுகள்னு வரும்போது உயிரையே வச்சிருக்கோம் அப்படின்னு எல்லாம் சொல்றோம். அப்ப இதெல்லாம் உண்மையான அன்பா அப்படின்னு பார்த்தா அன்புதான். ஆனா அதுல ஒரு தேவை இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், தான் தனது அப்படிங்கிற ஒரு சுயநலம் இருக்கும், பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அப்படிங்கிற பாரபட்சம் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அன்பை எப்படின்னா ஒரு வட்டத்துக்குள்ளேயே நம்ம எல்லை கட்டி வச்சிருக்கோம். சாதாரணமா குடும்ப உறவுகள்ல சில சமயங்கள்ல சிக்கல் வரும். அதே மாதிரி பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களோடய நமக்கு பிரச்சனைகள்லாம் வரும். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ செஞ்ச ஒரு தவற அதை அப்படியே மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்கள பிடிக்காம போயிடும். அப்ப உடனே என்ன சொல்லுவாங்க, பிடிக்காதவங்களை பார்த்தா என்ன சொல்லுவோம், வேண்டாதவங்களோட கைப்பட்டாலும் குத்தம், கால் பட்டாலும் குத்தம் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அப்ப அந்த நிலை மாறி அப்ப குத்தமா இருக்குன்னு போது அப்ப அது வேண்டியவங்க வேண்டியவங்களா, வேண்டாதவங்களா, பிடிச்சவங்களா, பிடிக்காதவங்களா, அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஆனா அந்த இடத்துல அவங்க மேல இவங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதுதான் முக்கியம். அவங்களே சில சமயத்துல அந்த சூழல் மாறி கொஞ்ச நாள் கழிச்சு நடந்ததை மறந்து நம்ம கிட்ட பேச வந்தா கூட நம்ம அதுக்கு தயாரா இருக்க மாட்டோம். ஏன்னா அவங்க அன்னைக்கு எப்படி பேசினாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்கள ஏத்துக்காத அந்த மனநிலைதான் பொதுவா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல அன்பு இல்லை. இத திருவள்ளுவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மரந்தளிர் தற்று அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாலைவனத்துல காய்ந்து போன மர இலைகள் துளிர்க்காது, அது போல மனதுல அன்பு இல்லாதவங்க கிட்டக்க அன்பு துளிர்க்காது அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஒரு கணவன் மனைவி திருமணமான புதுசுல என்ன பண்றாங்கன்னா, கோவிலுக்கு போறாங்க. போற வழியில மனைவி கால்ல முள்ளு குத்திடுது. உடனே கணவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த முள்ளை எடுத்துட்டு அந்த முள்ளை பார்த்து சனியனே அப்படின்னு சொல்றாரு. இப்ப திருப்பி 5 வருஷம் கழிச்சு திரும்ப அதே கோவிலுக்கு போறாங்க. அதே கோவில்
அதே ஊரு, அதே கோவில், அதே வழி. இப்பயும் வந்து அதே முள் இருக்கு. இப்ப வந்து திரும்ப அது வந்து மனைவி கால்ல குத்துது. இப்ப என்ன சொல்றாருன்னா, கணவர் வந்து அந்த முள்ள எடுத்து போட்டுட்டு, அ வந்து "சனியனே பார்த்து வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி மனைவி வந்து முள்ளு வந்து சனியனா இருந்தது. இப்ப வந்து அதே 5 வருஷத்துக்கு அப்புறம் மனைவி வந்து சனியனா இருக்கா. அப்ப அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல அன்பு இல்ல அப்படின்னெல்லாம் வந்து சொல்ல முடியாது. அன்பு இருக்கு. ஆனா என்னன்னா, அந்த சூழல்ல அந்த நேரத்துக்கு நேரம் வந்து மாறுபடுது. அப்ப இப்படியே வந்து ஒருத்தர ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்காம கஷ்டப்பட்டுட்டு கடந்து போறதுக்கா நம்ம வந்து இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நடந்தத மறந்துட்டு, நம்ம அதுக்கு மன்னிக்கணும். அந்த பக்குவம் வந்து நமக்கு வரணும். அப்ப நேத்திக்கு நடந்தது, அது இல்லாம நம்ம நேத்திக்கு நடந்தது, இன்னைக்கு நடந்தது, நாளைக்கு நடக்கிறதுன்னு இப்படி எதையாவது ஒண்ணு யோசிச்சு என்ன பண்றோம்? அற்புதமா கிடைக்கிற இந்த தருணத்த நம்ம அப்படியே விட்டுர்றோம். அதுக்கு தான் வந்து கடந்த காலம் அப்படிங்கிறது வந்து உடைந்த பானை. அது வந்து ஒண்ணுத்துக்கும் உதவாது. நம்ம முடிஞ்சத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்போம். எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து மதில் மேல் பூனை. அடுத்த நொடி என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் தெரியாது. நிகழ்காலம் வந்து கையில் உள்ள வீணைன்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்தையும் மறந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வந்து அன்பு செலுத்தணும். இல்ல அப்படின்னா என்னால முடியாது. அவங்க அப்படி பண்ணிட்டாங்க. அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம தாமரை இலை தண்ணி போல ஒட்டியும், ஒட்டாமலும் இருக்கணும். இப்படி வந்து நம்ம அன்ப வந்து ஒரு எல்லை கட்டியே நம்ம வச்சிருக்கோம். ஆனா, மகான்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, திருமூலர் வந்து என்ன சொல்றாருன்னா, "அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆரும் அறிந்த பின், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே." அப்படின்னு அவரோட திருமந்திரத்துல வந்து சொல்றாரு. அதாவது அன்பு வேறன்னு நினைக்காத, அன்புதான் கடவுள், கடவுள் தான் அன்பு. எல்லாருக்குள்ளயும் வந்து கடவுள் தன்மை வந்து இருக்கு. அன்பா இருக்கு. அத வந்து உணர்ந்தாலே வந்து உலகம் வந்து அன்புமயமாகிடும் அப்படின்னு வந்து திருமூலர் வந்து சொல்றாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க வந்து மகான்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, அன்பு வந்து தெய்வீகமானது அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து உணர்ந்திருக்காங்க. புத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, துறவி ஆண்டதுக்கு அப்புறம் தன்னோட வீட்டுக்கு அதாவது தான் வளர்ந்த அந்த தான் வாழ்ந்த அந்த அரண்மனைக்கு வந்து போயி அவர் வந்து பிக்ஷை கேட்கிறாரு. அப்ப அவரோட அப்பா, அம்மா, அத்தை, அப்புறம் அவரோட மனைவி, மகன் எல்லாருமே பையன் அவரோட பையன் எல்லாரும் வந்து அவர வந்து பாக்குறாங்க. அப்ப பார்க்கும்போது அவரோட பையன் வந்து புத்தர்கிட்ட கேக்குறான், "அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டியே, என் மேல வந்து உனக்கு அன்பு இல்லையா?" அப்படின்னு அந்த சின்ன குழந்தை கேக்குது. அதுக்கு வந்து புத்தர் சொல்றாரு, "உன் மேல எனக்கு நெறைய அன்பு இருக்கு" அப்படின்னு சொல்றாரு. "அப்ப ஏன்பா என்ன விட்டுட்டு போயிட்ட?" அப்படின்னு கேக்குறான். அதுக்கு புத்தர் வந்து, "உன் மேல வந்து வச்சிருக்கிற அதே அன்ப உலகத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகள் மேலயும் வச்சிருக்கேன். அதனால உலக நன்மைக்காக எல்லாத்தையும் தொறந்துட்டு போயிட்டேன்" அப்படின்னு சொல்றாரு. அப்ப அன்புங்கிறது ஒரு உயர்ந்த விஷயம். இந்த அன்ப வந்து மகான்கள் வந்து ஒரே இடத்துல குடுக்காம, எல்லா ஜீவன்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது, உலகமே வந்து என்னன்னா, ஆ அன்புமயமாகிடுது. அப்ப அந்த இடத்துல வந்து பகைமை இருக்காது. இப்ப நம்ப மகரிஷி வந்து அன்புக்கு என்ன விளக்கம் குடுக்குறாரு அப்படின்னு பார்த்தா, "துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம், அறமாம், அறிவின் உயர்வாம்" அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம வீட்ல வந்து ஒரு நாய் வளர்க்குறோம். இப்ப அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ப குழந்தை அத தூக்கி எடுத்து கொஞ்சி முத்தமிடுது. நாய்க்குட்டியும் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த குழந்தைக்கு தன்னோட அன்ப உணர்வுகளால வெளிப்படுத்துது. இதுல வந்து 2மே வந்து வேற வேற ஜீவன் தான். ஆனா, அங்க வந்து அந்த பிரிவு இல்ல. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல. இதுதான் அன்புன்னு மகரிஷி வந்து சொல்றாங்க. அப்ப இந்த அன்பு எல்லா உயிரினங்களுக்கும் குடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லா மதங்களும் வந்து சொல்லுது. 5 அறிவு ஜீவன் வந்து அ பார்த்தோம் அப்படின்னா, அது தன் இனத்தோட வந்து ஒத்துமையா இருக்குது. நம்ம இப்ப அது வந்து தன்னோட இனத்த வந்து விட்டுக் குடுக்காது. ஒத்துமையா இருக்கும். எப்படின்னா, நம்ம இப்ப இந்த டிவில எல்லாம் பார்த்தோம்னா, அந்த ஜியோகிராஃபி சேனல்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து எப்பயுமே விலங்குகளோட படத்த வந்து போட்டு காட்டுவாங்க. அதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யானைகள் எல்லாம் வந்து கூட்டமா போய்க்கிட்டு இருக்கும். அதுல வந்து கூட்டமா போகும்போது, அதுல வந்து 4, 5 குட்டி யானை சேர்ந்து போய்க்கிட்டு இருக்கு. அதுல பார்த்தோம்னா, அந்த குட்டி யானை வந்து அங்க இங்கேயும் ஓடி ஆடி விளையாடிக்கிட்டு இருக்கு. வழியில வந்து ஒரு வாய்க்கால்ல தண்ணி வந்து
போய்கிட்டு இருக்கு. யானை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அதனோட உயரத்துக்கு அது வந்து சாதாரணமா இருக்கிறதுனால பெரிய யானை வந்து அது தாண்டி போயிடுது. ஆனா அதுல ஒரு குட்டி யானை வந்து அந்த வாய்க்கால்ல வந்து தாண்ட முடியாம மாட்டிக்கிச்சு. அதால வந்து ஏற முடியல. உடனே என்ன செய்யுது அப்படின்னா, முன்னாடி போன அத்தனை யானையும் திரும்பி வந்து கைய நீட்டுது. இதுவும் தன்னோட அந்த குட்டி கைய நீட்டுது. ஆனா அது வந்து எட்டல. உடனே என்ன செய்யுதுன்னா, ஒரு யானை மட்டும் பின்னாடி வந்து அந்த குட்டி யானைய பின்பக்கமா பிடிச்சு த ஏத்தி விட்ட உடனே என்ன செய்யுது அப்படின்னா, அத முன்னாடி நிக்கிற யானைங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போகுது. இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது. என்னன்னா, இப்ப இதுல என்ன அப்படின்னா, இது எல்லாம் ஒண்ணா சேர்ந்து போகுது. அதே மாதிரி நம்ம காக்காவை பார்த்தோம் அப்படின்னா கூட காக்கா வந்து என்ன என்ன பண்ணும் அப்படின்னா, சில நேரத்துல ஒரு சில ஏதாவது ஒரு காக்கா அடிபட்டுடுச்சு அப்படின்னா அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10, 15 காக்கா வந்து சூழ்ந்துக்கும். நம்ம வந்து ஐயோ ஏதோ ஒண்ணு அடிபட்டுடுச்சே அப்படின்னு நினைச்சு நம்ம அதுக்கு ஏதாவது உதவி செய்ய போலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம அதுகிட்ட போனோம் அப்படின்னா அவ்வளவுதான். என்ன ஆகும் அப்படின்னா அது உடனே வந்து என்ன பண்ணும், நம்மள வந்து நம்ம தலைய தட்டுறதுக்கு வந்துரும். அது நம்ம கவனிச்சு பார்த்தா நமக்கே தெரியும். அதே மாதிரி காக்கா குஞ்சு போட்டிருந்தாலும் சரி, அது இருக்கிற ஏரியா பக்கமே வந்து நம்மள வந்து வரவிடாது. ஏன்னா அது நம்மள வந்து துரத்திக்கிட்டே இருக்கும். இப்படி என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து யாராலையும் தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி, தனக்கும் சரி, தன்னை சார்ந்தவங்களுக்கும் சரி, யாராலையும் தன்னோட இனத்துக்கு எந்த ஒரு துன்பமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமா இருக்கு. ஆனா மனிதன் மட்டும்தான் என்ன பண்றான் அப்படின்னா, எல்லாமே வந்து நம்ம தான் அப்படிங்கிற நினைப்புல என்ன செய்யறோம், நம்ம ரோட்ல போனா கூட ஒரு டிராபிக்கா இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை காக்கணும். ஆனா அது இல்லாம எங்க கேப் கிடைக்குது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், நம்ம வந்து அந்த இடைவெளியை பயன்படுத்திக்கிட்டு குறுக்கு நெடுக்கையுமா பக்கத்துல இருக்கிற வாகனங்கள் எல்லாம் கூட நம்ம கவனிக்காம என்ன பண்றோம், குறுக்கை நெடுக்கையுமா போய் அந்த நெரிசலை உண்டாக்கி டிராபிக் ஜாம வந்து பண்றோம். அப்ப இது என்னன்னா சுயநலத்தோட இதுதான். அப்ப நம்ம வந்து ஆறறிவு அதுக்குதான் வந்து கவிஞர் வைரமுத்து சொல்வாரு, இந்த மாதிரி வந்து 5 வந்து பெருசு, 6 வந்து சிறுசு அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ஏன்னா மனிதன் வந்து சுயநலத்தோட இருக்கிறதுக்காக அவர் ஒரு 4, 5 அவரோட கவிகள் வந்து எழுதியிருப்பாரு அந்த இதுல அவரோட புத்தகத்துல. என்னன்னா எந்த ஒரு பறவையும் வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடல. அதே மாதிரி தனக்கு வந்து உணவோ இதுவோ எதையுமே வந்து அது வந்து நாளைக்கு வேணும் அப்புறம் வேணும்னு வந்து சேர்த்து வைக்கிறது இல்ல. ஆனா மனிதன் வந்து வீடு கட்டி வாடகைக்கு விடுறான், தனக்கு சொத்துங்கிறத சேர்த்து சந்ததிக்கு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல அவர் வந்து எழுதியிருப்பாரு. அப்ப இதுல என்ன அப்படின்னா மனிதன் வந்து என்னன்னா, அதாவது ஆஹ் விலங்குகள் எல்லாமே எப்படி இருக்கா தன்னோட இனத்துக்கு தொந்தரவு எதுவும் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சு அது வந்து ஒத்துமையா வந்து அது வந்து இருக்குது. ஆனா என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மனிதன் வந்து சுயநலத்தோட உச்சத்துலதான் எப்பயுமே இருக்கான். இப்ப காட்டுல எல்லாம் மிருகங்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சிங்கத்தை பார்த்தா என்ன ஆகும் அப்படின்னா மத்த மிருகங்கள்லாம் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கும். என்னன்னா அதுக்கு உணவு கிடைக்கணும் அப்படின்னா அதை அடிச்சு சாப்பிடும். அது வந்து உணவு தன்னோட தேவைக்கு மட்டும்தான் வந்து அடிச்சு சாப்பிடும். அதே இது அதுக்கு பசி இல்ல அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா, சிங்கத்து பக்கத்துல ஒரு மான் போனா கூட சிங்கம் வந்து திரும்பி கூட பார்க்காது. ஆனா மனிதனா இருக்கிற நம்ம வந்து எப்படின்னா, அதாவது போர் அடிக்குது, பொழுது போகல அப்படின்னா வந்து விலங்குகளை வந்து வேட்டையாடுறது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போறது. அதெல்லாம் போய் சுத்தி பார்க்கறதெல்லாம் சரிதான். ஆனா அங்க போனா எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு ஒழுக்கத்தை நம்ம ஒரு டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆனா அங்க போய் என்ன பண்றாங்க, காட்டுல போய் அந்த விலங்குகளை வந்து வேட்டையாடுறது. என்ன அதுக்கு காரணம் என்னன்னா போர் அடிக்குது அப்படிங்கிறதுக்காக அங்க போய் வேட்டையாடுறது. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்க வந்து எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க வந்து போய் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரிங்க்ஸ் அந்த பாட்டில் எல்லாம் கொண்டு போய் அந்த மது பாட்டில் அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பாட்டில என்ன செய்யறாங்கன்னா அது எல்லாத்தையும் அங்கேயே குடிச்ச இடத்துலயே அப்படி அப்படியே தூக்கி போட்டுட்டு வந்துடுறாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த காட்டுல இருக்கிற அந்த யானைகள்ல என்ன செய்யுது அப்படின்னா, அது அந்த பக்கமா தான் போய் ஆகணும். அப்ப அந்த பக்கம் போகும்போது அந்த யானையோட பாதத்தை பார்த்தாலே தெரியும் அது பஞ்சு போல இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இந்த மனிதர்கள் பண்ற அந்த பாட்டில தூக்கி அங்கங்க போட்டுட்டு வரும்போது அந்த யானை அந்த பக்கமா போகும்போது என்ன பண்ணுது, அது கண்ணாடின்னு தெரியாம அந்த கண்ணாடி மேல காலை வச்சு பஞ்சு போல இருக்கிற அதனோட பாதங்கள்ல வந்து அது குத்தி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த கண்ணாடி உள்ள போய் என்ன செய்யுது அப்படின்னா, யானையால வந்து நடக்க முடியாம ஆயிடுது. கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா, அது நடக்க முடியாம நிக்க ஆரம்பிக்கும்.
அந்த அளவுக்கு வந்து அதுக்கு வந்து கால்ல வந்து வலி வந்துரும். அப்புறம் கொஞ்ச நாள்ல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரம்மாண்டமான அந்த உருவம், அந்த ஜீவன் என்ன பண்ணும் அப்படின்னா, அது கீழ விழுந்து உயிரிழக்கிறத சுத்தி இருக்கிற மத்த ஜீவன்கள் எல்லாமே வந்து அப்படியே வந்து கண்ணீர் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும். அப்ப மத்த உயிரினங்கள் படுற துன்பத்திலிருந்து நம்ம வந்து உதவி செய்யல அப்படின்னாலும் சரி, ஆனா அதுக்கு நம்ம வந்து காரணம் இல்லாமலாவது நம்ம வந்து இருக்கணும். அதனாலதான் வந்து பிற உயிர்கள் இடத்துல வந்து அன்பு காட்டணும் அப்படிங்கறது வந்து மகான்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் அப்படின்னா அதனால கிடைக்கிற இன்பத்தெல்லாம் வந்து நம்ம அனுபவிக்கணும். இப்ப அந்த குட்டியான அழகா ஓடுறத நம்ம பார்த்து நம்ம ரசிக்கிறோம் அப்படின்னா அந்த இன்பத்தை அனுபவிக்கணும். அதுக்குதான் வந்து அன்பர் பணி செய்ய ஆளாக்கி விட்டால் இன்ப நிலைத்தானே வந்து இதும் பராபரமே அப்படின்னு தாயுமானவர் வந்து சொல்றாரு. ஒரு தடவை காந்தியடிகள் என்ன பண்றாருன்னா, ஆசிரமத்துல ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது அவரோட சீடர்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இரவு நேரத்துல போய் அந்த தழைகள் எல்லாம் பறிச்சு எடுத்துட்டு வராங்க. அப்ப காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, நைட்ல வந்து போய் இதெல்லாத்தையும் பறிக்க கூடாது. ஏன்னா அதுக்கும் நம்மளை போல உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. இரவு நேரத்துல அதுவும் உறங்கும், தூங்கிட்டு இருக்கும். அப்ப அந்த நேரத்துல போய் தழைகளை பறிச்சு அந்த செடிகளுக்கு வந்து நம்ம துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப இப்படி வந்து ஓரறிவு தாவரத்துக்கே துன்பம் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது தன்னோட தேவைக்காக உணவுக்காக பிற உயிர்களை கொல்றது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகரிஷி வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, ஏன்னா நம்ம வர்றதுக்கு முன்னாடியே வந்து இயற்கையில வந்து அத்தனை வளங்களும் நம்மளோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்காக இறைநிலை வந்து கொடுத்திருக்கு. நம்மளோட உடல் ஆற்றலால அறிவின் திறனால சிந்திச்சு வாழ்க்கை தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். ஆதி காலத்துல எப்படி இந்த இது வந்தது அப்படின்னா, ஆதி காலத்துல அந்த பருவ நிலையெல்லாம் மாறும்போது என்னாச்சு அப்படின்னா, மனிதனுக்கு வந்து பழங்கள்லாம் கிடைக்காம போச்சு. அப்ப அந்த சமயத்துல மனிதன் வந்து வேட்டையாடி பிற உயிர்களை கொன்னு உணவாக்கி வாழ வேண்டிய சூழல் இருந்தது. ஆனா வந்து இன்னைக்கு வந்து அப்படி இல்ல. நமக்கு வந்து நமக்கு ஏதாவது ஒரு உணவு பொருள் வேணும்னாலும் சரி, எந்த ஒரு பொருள் வேணும்னாலும் சரி, நம்ம இந்த ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வந்து வாகன வசதி எல்லாமே இருக்கு. அதே மாதிரி பண்டமாற்று முறை இருக்கு. இங்க ஒண்ணு கிடைக்கல அப்படின்னாலும் சரி நம்ம வேற வெளியில இருந்து வாங்கிக்கலாம். அதுவே அங்க ஒண்ணு தேவையா இருந்ததுன்னா இங்கிருந்து நம்ம கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு மனிதனோட அறிவு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது மனிதன் வந்து இன்னொரு ஜீவனை துன்புறுத்தி உண்பது அப்படிங்கிறது வந்து இயற்கையில வந்து சட்டம் இல்ல. ஐந்தறிவு ஜீவன் வந்து இன்னொரு விலங்கை அடிச்சு சாப்பிடுறது இயற்கையோட நீதி. அது வந்து அப்படித்தான் வாழும். ஆனா அது வந்து பாவமாகாது. ஆனா அது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, மனிதனோட கருமையத்துல விலங்கின தொடரா வந்த மனிதனோட கருமையத்துல அது அப்படியே வந்து பதிஞ்சிருக்கு. எப்படி விலங்கு என்ன செஞ்சதோ அதை அப்படியே வந்து என்ன பண்றான் மனிதன் வந்து பிற உயிர் வாழும் சுதந்திரத்தை அடியோடு அழிக்கிறது, பிறர் வளம் பறிக்கிறது, வதைக்கிறது, கொல்றது, இப்படி இந்த குற்றங்கள் எல்லாமே வந்து மனிதன் வந்து செய்யும் போது இது வந்து இயற்கையில வந்து அந்த அஞ்சறிவு ஜீவனுக்கு வந்து அது வந்து குற்றம் இல்லை. ஆனா இது வந்து மனிதனுக்கு வந்து பாவ பதிவுகளா ஆகுது, அது குற்றமாகுது அப்படிங்கிறத சொல்றது. அப்ப இந்த குற்றம் எப்படி என்ன மாதிரி ஆகுதுங்கிறத வந்து ஒரு கவியில வந்து சொல்லியிருக்காரு. எப்படின்னா, ஒரு கசாப்பு கடைக்காரரு அவர் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு ஆட்டை வந்து வெட்டுறாரு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அது வந்து அலறுது. அப்ப அத வந்து ஒரு கவியில எப்படி சொல்றேன்னா, அம்மா என அலரும் ஆருயிரை கொண்டிருந்தி இம்மானிடர் எல்லாம் இன்புற்றிருக்கின்றார்கள். அம்மா என அலரும் ஓசை கேட்டகன்ற மாதர்க்கும் பொய்மா நகரமெனில் புசித்தவருக்கு என் சொல்வதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவி ஒண்ணு மகரிஷி வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கசாப்பு கடைக்காரர் ஒரு ஆடு வந்து வெட்டுறாரு, அது அலறுது, அது அம்மான்னு அலறுது. அப்ப அது வந்து அலற சத்தத்தை கேட்டு அந்த வழியா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு முனிவர் வந்து போய்கிட்டு இருக்காராம். அதுதான் வந்து மாதர்ன்னு கொடுத்திருக்க. மாதர் பொய்மா நகரம் எனில் புசித்தவருக்கு அவர் வந்து முனிவர் வந்து அந்த தவசி வந்து அந்த பக்கமா போறாரு. அது அலற சத்தம் வந்து அவர் காதுல கேக்குது. ஆனா அவரால் வந்து ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சிட்டு அதை வந்து என்ன பண்றாருன்னா அதை தாண்டி போயிடுறாரு. அப்ப அந்த சத்தத்தை கேட்ட அது அலற சத்தத்தை கேட்டவங்களுக்கே நரகம் கிடைக்கும் அப்படிங்கறத சொல்ற. அப்ப அந்த அந்த உயிரை உணவா எடுத்துக்கிறவங்களுக்கு அப்ப எப்படி அப்படிங்கறத யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. அப்ப எதுக்கு இத சொல்ல வரேன்னா, அந்த அஞ்சறிவு ஜீவனுக்கும் வந்து உயிர் இருக்கு.
வலி இருக்கு, துன்பம் இருக்கு. அதே போல நம்ம கிட்டயும் அதேதான் வந்து அந்த வலி, துன்பம் எல்லாமே இருக்கு. ஏன்னா இறைநிலை தான் பஞ்சபூதங்களா ஓரறிவிலிருந்து 6வது அறிவு மனிதன் வரைக்கும் வந்து வந்திருக்கும் போது எல்லாத்துக்குள்ளயும் அறிவாகவும் அன்பாகவும் இருக்கிறது வந்து அந்த இறைநிலை தான். இதை வந்து உணர்ந்தாலே எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது, துன்பப்படுற உயிர் எதுவா இருந்தாலும் அதுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற உணர்வு வந்துடும். அப்ப இதை வச்சுதான் என்ன பண்ணினாங்கன்னா மகரிஷி அவர்கள் வந்து இரண்டொழுக்க பண்பாடு கொண்டு வந்தாங்க. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படிங்கிற இதை வந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஏன்னா துன்பப்படுற உயிர் எதுவா இருந்தாலும் சரி, எல்லா உயிர்களிடத்திலயும் சரி, மனிதனிடத்திலயும் சரி, அந்த இறைநிலை தான் வந்து இருப்பா இருக்கு. அப்ப எந்த ஒரு ஜீவனுக்கு துன்பம் கொடுத்தாலும் அது இறைநிலைக்கே கொடுக்கிற துன்பம் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து மகரிஷி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம வந்து உலக புகழ் பெற்ற ஜார்ஜ் பெர்னாட் ஷாவை பத்தி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். பாடங்கள்ல கூட நம்ம அவரை பத்தி படிச்சிருக்கோம். ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் எப்படின்னா எல்லாருமே வந்து இந்த அசைவ உணவுகள் வந்து அதிகமா சாப்பிடுவாங்க. ஆனா இவருக்கு என்னன்னா வந்து சைவ உணவு வந்து ரொம்ப பிடிக்குமா. அதனால வந்து இவர் வந்து அங்க சைவ உணவு மட்டும்தான் சாப்பிடுவாராம். 1948ல வந்து டைம்ஸ் ஆஃப் லண்டன் அப்படிங்கிற ஒரு பத்திரிக்கை வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்ல வந்து என்னன்னா இவரோட படத்தை போட்டு என்னன்னா அதை வந்து இவரோட படத்தை போட்டு அதுக்கு பக்கத்துல ஒரு அதாவது என்னன்னா ஒரு கருத்து ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அதுல வந்து இவர் பெர்னாட் ஷா வந்து ஒரு நாற்காலியில உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவரோட காலடியில வந்து ஆடு, மாடு, மான், பறவை இது போல எல்லா விலங்குகளும் நன்றி உணர்வோட அவரை பார்த்த வண்ணம் படுத்துக்கிட்டும் நின்னுகிட்டும் இருக்கும். ஒரு சிங்கம் கூட அவரை பார்த்த மாதிரி அமைதியா நின்னுகிட்டு இருக்கும். அதுல வந்து என்னன்னா கொல்லான் புலான் உண்ண மறுத்தானை எல்லா உயிர்களும் தொழும் அப்படிங்கிற இந்த வாசகமும் வந்து அதுல வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் அந்த பத்திரிகையில வந்து இருந்திருக்கு. இதுல என்ன அப்படின்னா எல்லா உயிர்களும் என்னன்னா அந்த உயிர்கள் அத்தனையும் வந்து அந்த பெர்னாட் ஷாவை பார்த்து கையை கூப்பி தொழற மாதிரி, அதாவது எங்களை விட்டுட்டு நீ சைவ உணவை சாப்பிடுறேன்னு சொல்லி ஒரு நன்றி உணர்வோட இருக்கிற மாதிரி அத்தனை விலங்குகளும் அவரை பார்த்த வண்ணம் இருக்குமா. நம்ம இந்த ஒரு பாட்டை கூட நம்ம கேட்டிருக்கோம், முருகனோட ஒரு பக்தி பாடல்ல, உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன்னருள் அன்றோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முருகனோட பாடல் வந்து இருக்கும். அப்ப எல்லா உயிர்களுக்குள்ளயுமே வந்து அந்த இறைநிலை இருக்குங்கிறத வந்து உணரணும். அப்ப அந்த உணர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாரதியார் என்ன சொல்றாருன்னா, செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புதான் சிறந்தது, தவம் செய்தால் இறைவன் அருள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப இறைவனுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, ஆசை, களவு, கோபம் கொண்டவன் மனித உருவில் மிருகம், அவன் வந்து அப்படிதான் இருக்கான் இந்த உயிர்கள் எல்லாம் இது பண்ணும்போது. ஆனா அதே மனிதன் மனிதத்தன்மையோடு இருக்கும்போது எப்படி இருக்கான்னா அன்பு, கருணை, பாசம் கொண்டவன் மனித வடிவில் தெய்வம். அப்ப இந்த தெய்வீகமான அன்பை வந்து எல்லா உயிர்களுக்கும் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா உலகத்துல போருங்கிறதே நடக்காது. பகை, அச்சம் இதெல்லாமே இருக்கவே இருக்காது. பிறருக்கு துன்பம் கொடுக்கிற போர் வந்து நடக்கிறதுனாலதானே ஒருத்தர் வெட்டுறாங்க, கொன்னு குவிக்கிறாங்க. அப்ப இந்த இரண்டொழுக்க பண்பாடை வந்து ஒவ்வொரு தனி மனிதனும் பழக்கத்துல கொண்டு வந்தா உலகமே வந்து திருந்திடும். அதுவே மனிதனோட தன்மையாகவும் ஆகிடும். அப்ப மகரிஷியோட பயிற்சிகளை உடற்பயிற்சி செஞ்சு விலங்கினத்தோட பதிவுகளை போக்கிக்கணும், தவம் செஞ்சு பாவ பதிவுகளை போக்கிக்கணும், காயக்கல்பம் செஞ்சு நீண்ட ஆயுளோட தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கிற பண்பு வரும்போதே எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செய்யற அறம்ங்கிறது உருவாகும். அப்ப இதுதான் வந்து மனிதனோட அறிவின் உயர்வு. ஏற்கனவே மகரிஷி சொன்ன மாதிரி அன்புக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, துன்பம் போக்கும் தூய நெறியே அன்பாம் அறமாம் அறிவின் உயர்வாம் அப்படின்னு கேட்டிருக்க. அப்ப மனிதனோட அறிவின் உயர்வு இதுதான் வந்து உச்சக்கட்டம். அப்ப ஒரு மனிதன் நம்ம வந்து மனித தன்மையோட நம்ம வாழணும், நம்ம இருக்கணும் அப்படின்னா, மனிதத்தன்மை நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா எல்லா உயிர்களிடத்திலும் அந்த இறைநிலை தான் அன்பா இருக்கு அப்படிங்கிற உணர்வு வரும்போது நம்ம எல்லா உயிர்களையும் நேசிக்கணும். அதனால எல்லாரும் அதுக்குள்ள இருக்கிறது அன்பும் கருணையும் தான் இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்து நாம அன்பு செய்யணும். ஆதலால் அன்பு செய்வீர் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்கம்மா. ஆதலால் அன்பு செய்வீர்ல காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு ஆரம்பிச்சு நிறைய அன்புக்கு உதாரணங்களை வந்து எடுத்து சொன்னீங்கம்மா. அதாவது புத்தரோட மகனோட உதாரணம் சிறப்புங்கம்மா. அன்பை வந்து
மகான்கள் அனைவருமே சமமாக எல்லா ஜீவன்களிடமும் காட்டுவார்கள்னு சொன்னது சிறப்புங்கம்மா. மதங்களோட அன்பும், காக்கையின் ஒற்றுமையும், விலங்குகளின் உதாரணமும், நிறைய அன்புக்கு நிறைய உதாரணங்கள் சொன்னீங்கம்மா. பிறருக்கு துன்பம் தராத செயலை செய்து அன்பு கொண்டு வாழ்வோம்னு அருமையாக சொன்னீங்கம்மா. இத்தகைய அருமையான சிந்தனை உரை வழங்கிய பேராசிரியர் அருள்நிதி மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். அம்மாவின் ஆன்மீக அருட்தொண்டு மென்மேலும் தலைத்தோங்க வாழ்க வளமுடன். இனி நன்றி அம்மா, நாளைய வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். இனி நாளைய நிகழ்வுகள் பற்றிய சில அறிவிப்புகள். நாளை காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30க்கு தவம், காலை 6 மணிக்கு காயக்கல்பம் மற்றும் உடற்பயிற்சி ஆடியோ வீடியோவின் மூலம் நடைபெறும். மீண்டும் மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25க்கு மாலையில் செய்யக்கூடிய காயக்கல்பம், 6:30க்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை பிரதி. ஒவ்வொரு சனிக்கிழமையும் கேள்வி பதில் நிகழ்வு நடைபெறும். அன்பர்களின் கேள்விகளுக்கு பேராசிரியர்கள் தெளிவான பதிலை அளிப்பார்கள். பிரதி ஞாயிறு தோறும் தவத்தினை தொடர்ந்து சிறப்பு சிந்தனை உரை நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு ஆன்மீகத்தில் திகைப்போம். இறுதியாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அற வாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அற வாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அற வாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வினை மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறோம். வாழ்க வளமுடன். இணைப்பில் கலந்து கொண்டு இத்துணை நேரம் செவிமடுத்த அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை காலை இதே இணைப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.